அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் வீட்டில் எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன், மீன் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எது நம்ம ரெடி பண்ணுறதா இருந்தாலும் அது எல்லாமே வாங்கி வாஷ் பண்ணி எல்லாத்துலேயுமே மேரினேட் பண்ணி வைக்கிறது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறியும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செஹரிக்காக தான். பார்த்திங்கன்னா நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டுன்றதுனால எங்களுக்கு இந்த அளவுக்கே போதும். இதுவே 2 to 3 days வந்துடும். இப்போ இது கூட நான் 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது கூடவே மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூடவே கொஞ்சமாக 1/2 பாக்கெட் அளவுக்கு சிக்கன் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். லோக்கலில் எந்த சிக்கன் ஃப்ரை மசாலாவோ அதுதான், பெருசாக ஒரு பிராண்டட்லாம் கிடையாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போயும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வறுக்கிறதுக்கு முன்னாடியும் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்தா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது லைட்டாக பைண்டிங்காக தான். இந்த சிக்கனை பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம். நமக்கு எப்போ தேவையோ நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு மீனுக்கும் மசாலா போட்டு எடுத்துக்கலாம். மீன் நான் 2 வெரைட்டியான மீன் வாங்கியிருக்கேன். இந்த 2 வெரைட்டிக்கான பேருமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நான் போய் மீன் கடையில் போய் பீஸ் க்யூபாக போட்டு தாங்க, அதே மாதிரி முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி தாங்க, முள் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனாக எடுத்து சென்டரில் இருக்கக்கூடிய முள்ளையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க அப்படி சொல்லி வாங்கினது. இப்போ அதில் ஒரு மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மீன் 1/2 kg வரும். இதில் தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள். தனியாத்தூள்லாம் போடுறேனே டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லை, ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைக்கு இருக்கக்கூடிய மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கன் ஃப்ரை மசாலா எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கும். கொஞ்சம் நம்ம வெளியே சாப்பிட்டா எந்த மாதிரி அந்த டெக்ஸ்சர் டேஸ்ட் இருக்குமோ அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீனை இந்த மசாலாவோட கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியோ லிக்விடோ எதுவுமே ஆட் பண்ணலை. பட் இருந்தாலும் அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற ஈரமோ அந்த மீனில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய அந்த ஈரத்துலேயும் நல்லாவே மீன் மசாலா பிடிச்சிக்கும். நம்ம தனியாக லிக்விட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மீனை நான் பாக்ஸில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நம்ம மொத்தமாக டீஃப்ராஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தேவைப்படும் போது அது நம்ம தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நான் இதையும் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மீனுக்குமே நான் மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டேன். மறுபடியும் சேம் ப்ராசஸ் காமிச்சானா ரொம்ப 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 பெருசாக போயிடும் வீடியோ அப்படின்றதுக்காக நான் பெருசாக காட்டலை.
நான் வந்து ரமதானுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ண அது எல்லாத்துலேயுமே வந்து டிக்கும் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கனுக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் சிக்கனுடைய பேஸ் தான் வந்து ரெடி பண்ணுறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 kg வெங்காயத்தை வந்து பெருசாக கொஞ்சம் குண்டா, ரொம்ப மெலிசா இல்லை, நல்லா குண்டாகவே வந்து கட் பண்ணி வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். 500 கிராம் வெங்காயம்னா 600 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 5 காஷ்மீரி மிளகா, அது கூட வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லோரும் வந்து எண்ணெயில் தான் வந்து பட்டர் சிக்கனுடைய பேஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. பட் என் ஸ்டைல் வந்து மோஸ்ட்லி நான் வந்து எண்ணெயில் வந்து வதக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணியில் தான் வந்து நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் வந்து முழுகி இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கணும் தண்ணி. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மீடியமாக நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து மூடி வந்து அடுப்பில் வச்சிடலாம். அது வந்து ஒரு பக்கம் நல்லா வேகிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வெங்காய தக்காளி பேஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து 1 கிலோ வெங்காயம் அப்புறம் 1 கிலோ தக்காளி வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் 4 க்யூபாக வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பரில் போட்டு சாப் பண்ணும்போது இது வந்து ஒழுங்காக சாப் ஆகணுன்றதுக்காக நான் வந்து 4 வந்து சாப் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதை வந்து மேனுவல் சாப்பர்லேயும் போட்டு நல்லா அந்த குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தக்காளியை வந்து 4 சாப் பண்ணிக்கலாம். 4 தான் சாப் பண்ணணும்னு இல்லை, இது பெங்களூர் தக்காளி பெரிய தக்காளின்றதுனால நான் வந்து 4 சாப் பண்ணுறேன். பட் நம்ம ஊர் தக்காளி, சின்ன தக்காளி, குண்டு தக்காளியாக இருந்தால் வந்து 2 சாப் பண்ணாவே போதும். அதுவுமே வந்து நல்லா சாப் ஆகிடும். எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கிரேவி பேஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப மெலிசாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுட் ப்ராசஸர் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருக்குது, அதனால் நான் வந்து ஃபுட் ப்ராசஸர்லேயே போட்டுக்கலான்னு. ஃபுட் ப்ராசஸர் இல்லாதவங்களும் வீட்டில் நம்ம நார்மலாக வந்து மேனுவல் சாப்பர் வச்சுருப்போம்ல, அந்த மேனுவல் சாப்பர்லேயே கூட வந்து வச்சு நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து நீட்டாக தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக மெலிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வதக்கும் போது வந்து சீக்கிரமாக வதங்கிடும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக வதங்குதோ அந்தளவுக்கு வேலையும் கம்மியாகிடும். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து சாப் பண்ணி எடுத்துச்சு. எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது பாருங்கள். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து அவ்வளோ மெலிசாக வந்து சாப் பண்ணி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் பேஸும் வந்து முக்கால்வாசி வந்து வெந்துருச்சு. இதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஃபேனுக்கு கீழே வந்து வச்சிடலாம். அப்போ வந்து சீக்கிரமாக வந்து ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பேஸ்க்காக நான் வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற ரேஷியோவுக்கு இந்த ஆயில் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இது கூடவே வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். வெங்காயம் வதங்கிறதுக்காக அதில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்கள். 1/2% வந்து வெங்காயம் வெந்துடுச்சு. இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் ப்ளஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அப்போ சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதனால் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
வதங்கிறதுக்கெலாம் தனியாக வந்து டைம் சொல்ல முடியல. நம்ம வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டா அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே வந்து மறுபடியும் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி சிம்மில் இந்த டைமில் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தக்காளிலாம் வந்து எந்த அளவுக்கு அந்த தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன தான் நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணாலும் நம்ம குக் பண்ணும் போது அந்த டைம்லேயும் வந்து நம்ம வந்து உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். நல்லா க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு விட்டுறலாம். 2 விசில் வர வரைக்கும் அதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷீக் கபாப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 kg வந்து பீஃப் எடுத்திருக்கேன். சிக்கன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் சேம் மெத்தட் தான். இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகமும் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாவும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தால் வந்து நார்மலாக இதே மாதிரி போட்டுக்கோங்க. பட் ஃபுட் ப்ராசஸரில் போடுற மாதிரி இருந்தால் அதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூடவே 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஃபுல்னால் இந்த மாதிரி நல்லா கையில் போட்டு நல்லா வந்து நசுக்கி அது எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு, கையில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே எடுக்கிற அளவுக்கு இல்லை, நம்ம கை வந்து மூடனா வந்து நல்லா மூடிக்கணும் உள்ள அந்தளவுக்கு. இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் க்யூபாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து சிக்கன் ஃப்ரை மசாலாவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஷீக் கபாப் மாதிரி இருக்கும், அதனால். இல்லைனாலும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்பைசஸ்லாம் போடும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பேக்கிங் பவுடர் போட்டிருப்பேன். எதனாலனா கறி வந்து நல்லா சீக்கிரமாக வேகணும், அதனால். மற்றபடி எதுவும் இல்லை. இது ஒரு சின்ன டிப்பு. சிக்கன் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் போடுற தேவையில்லை. பட் பீஃப், மட்டன் அந்த மாதிரி நம்ம எடுத்தால் கண்டிப்பாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் வந்து நல்ல சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதனால் இதை பார்த்திங்கன்னா இதை வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து அரைஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காரம் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லாதனால. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ இல்லைனா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 அன் ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கோஃப்தா ரெசிபி தான் வந்து ரெடி பண்ணலான்னு. அதுக்கு நான் வந்து 1/4 கிலோ வந்து கீமா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ்ஸு, அது கூட வந்து 3 பச்சை மிளகா, அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அது கூட ஒரு 1/2 ஸ்லைஸ் வந்து ப்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கோஃப்தா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சமாக வந்து தனியாத்தூள்,
அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா. இதோடைய மெஷர்மெண்ட்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி அதை வந்து நம்ம பைண்டிங் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஒரு பால் பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணால் போதும். ரொம்ப கட்டியான பாலும் இல்லை, ரொம்ப சாஃப்டான பாலும் இல்லை, மீடியமாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவுமே வந்து ஒரு 1 ஹவருக்கு அளவுக்கு நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பேஸ் வந்து வெந்துடுச்சு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். தண்ணியும் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா வந்து சுக்காவாக இருக்குது. அடியில் வந்து லைட்டாக கரிஞ்சி போன மாதிரி இருக்கும். பட் அது வந்து மேலே எந்த ஒரு கிரேவியோடையும் எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. ஏன்னா இது வந்து நீட்டு குக்கராக இருக்கிறதுனால பேஸ் வந்து அகலமாக இருந்தால், குக்கர் வந்து அகலமாக இருந்தால் அந்தளவுக்கு வந்து தீயாது. இப்போது இந்த பேஸை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து வேறு எதாவது பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் பேஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபால் ஷேர்வா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது. இப்போ அதுக்கு நான் வந்து 3 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது கூடவே ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி நான் சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபுல் கைனா வந்து மூடி நல்லா வந்து இந்த கொத்தமல்லி புதினா போட்டு மூடி நல்லா கட்டியாக ப்ரெஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதில் வந்து நல்லா அதிகமான கொத்தமல்லி புதினா வந்து கை ஃபுல்லாக வந்து போடணும். டூ டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து வினிகர் போட மறந்துட்டேன், அதனால் நான் மறுபடியும் வந்து பாதியிலே வந்து எடுத்து வினிகர் போட்டிருக்கேன். வினிகர் போடுறதுனால அந்த க்ரீன் கலர் வந்து மாறாது அவ்வளோ சீக்கிரம், அதனால். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிலிக்கான் மோல்டு இருந்தால் நம்ம சிலிக்கான் மோல்ட்லேயும் போட்டுக்கலாம். பட் என்கிட்ட சிலிக்கான் மோல்டு வந்து அவைலபிள் இல்லை. அதனால் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கொட்ராவில் வந்து போட்டுக்கிறேன். சிலிக்கான் மோல்டு இருந்தால் ஈஸியாக வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். அதனால தான் சிலிக்கான் மோல்டு. பட் என்கிட்ட அந்த இருக்குது, பட் இந்த ரெசிபிக்கு போடுற அளவுக்கு இல்லை. அதனால் நான் வந்து சிலிக்கான் மோல்டு வந்து எடுக்கலை. இப்போ இதையும் நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து தனியாக வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நசுக்குனாவே அப்படியே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக வந்து நசுங்குது. அந்தளவுக்கு வேக வச்சுருக்கணும் நம்ம. பார்த்திங்கன்னா இந்த பேஸை வந்து 2 தடவையாக நம்ம வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி இப்போ போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பட்டர் சிக்கன் பேஸ்க்காக நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயில். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வெங்காயம் தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 பேட்சும் வந்து அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த கிரேவி பேஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வடிகட்டி வச்சோம்ல அந்த தண்ணியே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணால் வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ கிரேவி மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து செகண்ட் பேட்சில் போட்டு அரைக்கவே மறந்துட்டேன். அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் போட்டால் தான் வந்து இஞ்சி பூண்டு வந்து அந்தளவுக்கு வேகாது, ஸ்மெல் வரும். பட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அரைச்சதுக்கப்புறம் கூட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் வெந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு விட்டுருங்க. அது வந்து ஸ்லோ குக் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா நான் தேங்காய் தக்காளி பேஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மிட்டா சால்லாம் அந்த மாதிரி நிறையா கிரேவிஸ்க்கு வந்து தேவைப்படும். அதனால் நான் வந்து
இதையும் வந்து அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து நல்லா தேங்காய் வந்து துருவின தேங்காவை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுக்கி ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு அரைக்கணும்னா தேங்காய் நிறையா தெரியக்கூடாது, நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் இப்போ நான் எடுத்துகிட்டு போய் இதை நான் வந்து ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹாஃப் செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இதை எடுத்து நம்ம கத்தி வச்சு அதில் வந்து கோடு மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து கழட்டி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சேம் இதே மாதிரி தேங்காய் போட்டு செய்யக்கூடிய குருமாக்காக நான் வந்து வெஜிடபிள் ஹோட்டல்லாம் செய்வாங்கள்ல, வெஜிடபிள் அந்த மாதிரி குருமாக்கு ரெடி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அரைக்கணும்னா நல்லா வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காமல் மீடியமாக கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம அரைச்சா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். எப்பவுமே வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நரன்னு அரைச்சா வந்து அந்தளவுக்கு குருமாவில் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வந்து பாக்ஸ் ஃபுல்லாக வரல, ஏன்னா இது வந்து நான் அதிகமாக செய்ய மாட்டேன், ஒகேஷனாக தான் நமக்கு தேவைப்படும், அதனால் கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து கட்டியாக இருக்கிறதுனால இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஹாஃப் செட் பண்ண வைக்கலை. அதனால் இப்போயே வந்து இதை நான் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த தேங்காய் தக்காளியும் வந்து ஹாஃப் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவோ இல்லை கத்தியோ வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கைமா வந்து சின்னதாக இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது வந்து செட் ஆகிடணும் அப்படின்றதுக்காக. இது வந்து நம்ம கஞ்சிக்கு வந்து போடும் போது ஸ்மெல்லுக்காக வந்து போட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்காகலாம் தனியாக வாயில் வரணுன்ற அளவுக்கு இல்லை, ஜஸ்ட் ஸ்மெல்லுக்காக. பட்டர் சிக்கன் பேஸ் வந்து பாதி வந்து வெந்துருச்சு. நான் வந்து ஒரு 1/3 கப் வந்து கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி வந்து கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிட்டா சேமியான்னு சொல்லுவோம் நாங்கள். அதுக்கு நான் வந்து 250 கிராம் வந்து சேமியா எடுத்திருக்கேன். நல்லா குண்டாக இருக்க சேமியாவை எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கிற சேமியா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து நம்ம வச்சுருக்க பாதாம் முந்திரி பருப்பை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய சேமியாவும் வந்து ஆட் பண்ணி சேம் அதே நெய்யிலே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நெய் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இருக்கிற நெய்யிலே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஹீட்டில் தான் வச்சு வறுக்கிறேன். ஸ்பீடாக இருந்தால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் கலர் வந்து நல்லா சேஞ்ச் வந்திருக்கு பாருங்கள். அங்கங்கே மிக்ஸ்டு கலராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதாம் முந்திரி பருப்போடு இந்த சேமியாவும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஃபேனுக்கு அடியில் வச்சு இதையும் ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். குயிக் ஹரீரா பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பாதாம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. அந்த பாதாம் வந்து தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ண அந்த 1 கப் பாதாமை வந்து மிக்சியில் வந்து நம்ம போட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு 3ம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன், பச்சரிசி, அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கோர்ஸாக ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோர்ஸாக தான் அரைஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா மேலெலாம் எடுத்து விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு தடவை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம குக் பண்ணும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் இது பார்த்திங்கன்னா நரன்லாம் கிடையாது, அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ சாஃப்டாக வந்து அரைஞ்சிருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கூட இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஹரீராவை குக் பண்ணுறதுக்காக. அது கூடவே வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, பாதாம் வந்து சின்னதாக சாப் பண்ணியிருந்தேன். அது ஆட் பண்ணி நல்லா வறுத்து அதுவும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேனில் அரைச்சி வச்சுருந்த அந்த ஹரீரா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து இன்னும் ஒரு 1/2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் மொத்தமாக வந்து 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணியாக தான் இருக்கும், போக போக வந்து நல்லா கட்டியாகிடும். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், அதுதான் வந்து விஷயம். நம்ம கை விட்டுட்டா வந்து அடி பிடிச்சிரும், அதனால் கை விடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள். தண்ணிலாம் ஓரளவுக்கு சுண்டி அரிசி பாதாம்லாம் நல்லா வெந்து ஒரு மாதிரி பேஸ், அந்த கிரேவி பேஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு நல்லா கட்டியாக. இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பாதாம் முந்திரிலாம் ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமாக ஆறுனதுக்கப்புறமா, ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் இல்லை, மீடியமாக ஆறுனதுக்கப்புறம், இப்போ நம்ம போடும்போதும் சூடாக தான் இருக்குது, இந்த ஸ்டேஜிலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மோல்டை போட்டு எடுத்துக்கலாம். எல்லா சிலிக்கான் மோல்ட்லேயும் நான் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி கொட்ராவில் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதே மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெஸ்ட் பண்ண வச்சுருந்த ஷீக் கபாப் கோஃப்தாலாம் வந்து நல்லா ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து நான் ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு கம்பி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து அந்த முறுக்கெல்லாம் வந்து திருப்போம்ல அந்த கம்பி. இந்த ஸ்கியூவர் ஸ்டிக்கு இல்லை வேறு ஏதாவது குச்சி மாதிரி நீட்டாக இருந்தால் அதுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பட் என்கிட்ட இப்போ இதுதான் வந்து இருக்குது, அதனால் நான் இதிலே வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நான் ஷீக் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து இதில் இந்த மாதிரி நான் வந்து ஷேப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் வந்து எல்லா ஷீக்கும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிக்கு எதுவும் இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதே மாதிரி நான் எல்லா ஷீக்கும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கோஃப்தாவும் வந்து பால் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் ஃபஸ்ட்டு கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மீட்டை எடுக்கும் போது அந்த மீட்டில் இருக்கிற அந்த பிச்சு பிச்சுப்பு வந்து கையில் அந்தளவுக்கு ஒட்டாது. அதனால தான் நான் வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பால் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக.
ஃபஸ்ட்டு வந்து நான் பெரிய சைஸில் தான் வந்து பால் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வந்து வறுக்கும் போது வந்து இன்னும் வந்து ஒரு சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாகும். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸாக ஆக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஷீக்கும் கோஃப்தாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நான் வந்து லைட்டாக வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்து அதில் ஷீக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர், அந்த ரெட் கலர் வந்து லைட்டாக போனால் போதும். ஷீக் ஃபுல்லாகவே வந்து கலர் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம குக் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு 1 மினிட் அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து கோஃப்தாவும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். பட் கோஃப்தாவை பொறுத்த வரைக்கும் கலர் வந்து லைட்டாக வரதான் செய்யும். ரொம்ப கலர் அப்படியே டார்க்காக ஆகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. சும்மா லைட்டாக வந்து கலர் வந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் போடும்போது மறுபடியும் வறுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. டேரெக்டாக எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ணி நம்ம வந்து சால்னாவில் போட்டு ஒரு 2 கொதி கொடுத்துட்டோன்னா வந்து கோஃப்தா வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து சைடாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கோஃப்தா அப்புறம் எல்லா ஷீக்கும் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த தேங்காய் தக்காளி, அதை வந்து நான் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். கத்தி வச்சு ஸ்பேச்சுல வச்சு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ நம்ம வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். அப்படி வரலனா கூட நம்ம அந்த கேப்பில் வந்து கத்தியோ இல்லை ஏதாவது ஷார்ப்பான திங்ஸ் ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்தால் வெளியே வந்துடும். இப்போ இந்த க்ரீன் பேஸை வந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த கொட்ராக்கு பின்னாடி வந்து லைட்டாக தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேஸுக்கு மேலே தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த பின்னாடி கொட்ராவில் வந்து லைட்டாக தண்ணி போட்டோன்னா அது மேலே இருக்கிற அந்த பேஸ் வந்து தனியாக வந்து கலண்டு வந்துடும். அதுக்காக இதே மாதிரி எல்லாமே வந்து ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு ஏர் இல்லாமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதையும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி ஷீக் கபாப், கோஃப்தாலாம் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, எல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையும் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு காற்றெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஷீக் கபாபும் வந்து லைனாக வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒழுங்காக அடுக்கலைன்னா அது வந்து சில டைமில் உடைய நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ப்ராப்பராக லைனாக வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் வந்து உள்ளே இருக்கிற காற்றை ஓரளவுக்கு வெளியே எடுத்துகிட்டு இதையும் வந்து நம்ம லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ண அந்த சேமியாவும் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி பேஸும் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதுவும் வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை ஸ்டீல் பாக்ஸ்லேயோ போட்டு. கிளாஸ் பாட்டில் இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கிறது வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. பட்டர் சிக்கன் பேஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் இது வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அதனால் நான் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு தேவைன்னா ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்தோமா அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து எண்ணெயில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா ஏர்லாம் வெளியே எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஃப்ரீசரில் போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஏன்னா இன்னும் மீதி இருக்கிற ரெசிபி போட்டால் ரொம்ப பெருசாகிடும். இதுவே ரொம்ப பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.